ஒரு வழியா நம்ம ஃபர்ஸ்ட் விலாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாரும் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இப்போ நாங்கள் எங்கேருந்து எங்கே போகிறோம்னா, என் தம்பியை வீட்டிலேருந்து காலேஜில் ட்ராப் பண்ண போகிறோம். அதாவது திருநெல்வேலி டு காட்டாங்குளத்தூர் மோட்டோ விலாகு போகிறோம். இப்போ பாரு மங்காத்தா ஸ்டைல ஃபீலிங் பண்ண மாட்டேன், சந்தில் பூந்து போவேன். ஃபேன் இல்லை, எப்பயும் போல மூஞ்சி இருக்கும், டல்லாக தான் இருக்கும். நீ எப்போ நல்லா இருந்திருக்க, இப்போ டல்லாக இருக்க. எனக்கு இது வரைக்கும் நான் மோட்டோ விலாக் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பேசுறது, ஏது பேசுறது ஒன்றும் தெரியாது. மண்ணு கிளாம்பாக்கம் இந்த பக்கமா இருக்கு. இதான் கிளாம்பாக்கமா? கிளாம்பாக்கம் இதை பற்றி தெரியுமே. இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? களத்துல இறங்கி கலக்கும் குமார்னு சொல்லிட்டு இறங்கி கலக்கினது தான் இந்த கலக்கல் குருமா மோட்டோ விலாக். ஜோகோ தானே இது. நாங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ண வேலை கிடைக்கல. கேம்ஸ் இருக்கும், ஃபுட்டு இருக்கும், ஃபுட்டு ஃப்ரீ, வெஹிக்கிள் ஃப்ரீ வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் ஆனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரேடியாக தம்பியை வந்து அவன் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ. ஒரு வீட்டு கீழேயாக வட்டா. இந்த மோட்டோ விலாக் வேணா சுமாராக போராக இருக்கலாம், ஆனால் அதுக்கடுத்து மோட்டோ விலாக் பண்ண பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்காவாக பண்ணுறேன். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. வாங்க வீடியோவில் போகலாம். கடைசியாக பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கடைசியில் காமெடியாக போயிருக்கோம். கேமரா வர வரைக்கும் இவன் தான் இப்போதைக்கு கேமரா. இப்போ நாங்கள் எங்கேருந்து எங்கே போகிறோம்னா, என் தம்பியை வீட்டிலேருந்து காலேஜில் ட்ராப் பண்ண போகிறோம். எங்கள் வீடு எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. காலேஜ் எங்கே இருக்குன்னா வண்டலூர் காட்டாங்குளத்தூரில் தான் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து காட்டாங்குளத்தூருக்கு போகிறோம். அதாவது திருநெல்வேலி டு காட்டாங்குளத்தூர் மோட்டோ விலாகு போகிறோம். அதுக்கு நடுவில் நடந்த சில கலாட்டா ஃபன் அண்ட் எமோஷன் தான் இந்த மோட்டோ விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நெம்மேச்சேரி ரீச் பண்ணுறோம். இந்த ஆஃபீஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நிறைய ஹையரிங் போஸ்ட் வந்துச்சு, பார்த்தேன், அப்ளை பண்ணேன், எதுவும் கிடைக்கல. இட்ஸ் ஓகே, அதை பற்றி கவலை கிடையாது. ஃபேன் இல்லை, எப்பயும் போல மூஞ்சி இருக்கும், டல்லாக தான் இருக்கும். நீ எப்போ நல்லா இருந்திருக்க, இப்போ டல்லாக இருக்க, அது மேட்ரு இல்லை. நான் கேரண்டியாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதாங்க நெமிலிச்சேரி. இப்போ நம்ம நெமிலிச்சேரி கிராஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்து நம்ம பூந்தமல்லி நோக்கி போயிட்டு இருக்கோம். கார் எப்படி போகுது பறக்குதா? அந்த காரை போய் பார்க்கலாமா? ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம் A6 அந்த மாதிரி கார்லாம் ட்ராவல் பண்ணோம்டா ஒரு நாள். அவன் நம்ம தாண்டி போயிடுவான். நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போயிட்டோம். போனதுக்கப்புறம் என் தம்பி தான் மண்டியிலே தட்டி, அண்ணா ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்டா. டே அதெல்லாம் கரெக்டாக இருக்குண்டா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொன்னேன். செக் பண்ணி பார்த்தா பேக் கேமரா ஆன் ஆகிறதுக்கு பதிலாக ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிட்டு இருக்குது. ஐயோ பாவம். அதுக்கப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர் கழிச்சு என் தம்பி சொன்னான், அண்ணா மறுபடியும் செக் பண்ணிடலான்னு சொன்னான். இந்த தடவை எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணிடலாம்டா தம்பின்னு சொல்லி செக் பண்ணா, செக் பண்ணதில் ஓகே ஆயிடுச்சுங்க. நம்ம ராஜா அவகாரம் ராஜா போகலாம், நம்ம போகலாம். இப்போ பறக்க வேண்டியது தான். பறக்கணும்னு சொல்லி வேகமாக போக மாட்டேன், பொறுமையாக தான் போவேன். இதுக்கப்புறம் நம்ம தான் அடிக்கிற வெயிலுக்கு இந்த வேலைலாம் செஞ்சனாடா மணி ஆகுது. நம்ம வீட்டில் உட்காரவே முடியல, இவங்க ரோட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. பாவி, காசு தான் பிரியாணி வாங்கி தரலாம், நமக்கே என்ன பிரியாணி வாங்கி கொடுக்கணும், அந்த நிலைமையில் இருக்கிறோம் நம்ம. ஓ பாருங்க, செம்மையாக இருக்கு. நான் அவங்கள சொல்ல, இந்த லொக்கேஷனை சொன்னேன். இந்த பூந்தமல்லி டோலை தாண்டி தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோம். இந்த மோட்டோ விலாக் நடக்க காரணம் என் தம்பி தான். கேமராவும் மைக்கும் இல்லாமல் இந்த வீடியோவை எப்படி எடுத்துன்னு தெரியுமா? வேர்க்குது, ஒரு நிமிஷம். ஓகே, என் தம்பி கண்டுபிடிச்ச ஒரு மவுண்ட், அந்த மவுண்ட்ல கேப்சர் பண்ணது தான் இந்த வீடியோ. மைக்கு கேப்பையும் போல நான் வந்து ஒயர் ஹெட்செட் வச்சிருக்கேன், அதில் கேப்சர் பண்ணது. அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கு. மோட்டோ விலாக் எப்படி இருக்குன்றத நீங்க தான் பார்த்து சொல்லணும். இங்கே டிராஃபிக்ல வராது, இதெல்லாம் புதுசாக இருக்கு. அந்த ஷார்ட்கட்டில் அங்கே பாரு, ஷார்ட்கட்டில் பூந்து ஓட ஒரு ரேசர் அவர். எனக்கு இது வரைக்கும் நான் மோட்டோ விலாக் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பேசுறது, ஏது பேசுறது ஒன்றும் தெரியாது. மண்ணு ஒன்றும் தெரியல, பாட்டுன்னு போயினே இருக்கும். என் தம்பி தான் நடுவில் ஏதோ பேசினாங்க, தம்பிக்கிட்ட மைக் இல்லை. ஃபர்ஸ்ட் விலாக்ல அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. பூந்தமல்லி மெட்ரோ இதுதாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணி குட், பட் ஆனால் சில சின்ன ப்ராப்ளமால அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா பக்கா. என் தம்பி பண்ண மவுண்ட்ல அவனுக்கு கொஞ்சம் பயம், எங்க வேகமா போனா பிச்சுன்னு கீழே வந்துருமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போதெல்லாம் பொறுமையா போ 50லே போ 40லே போன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தான். ஸ்டாப். நம்ம பையன் நம்மள மாதிரி கொஞ்சம் சாஃப்ட். இந்த வீலிங்கு, ஹை ஸ்பீடு, இந்த கட் பண்றது, கோளாறுத்தனமாக ஓட்டுறதுலாம் நமக்கு செட் ஆகாது.
நமக்கு பொறுமையாக ஓட்டணும். ஏன்னா வண்டியை கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். வேறு சிந்தி யாரோட தகவல் இல்லாமல் நானாக சம்பாதிச்சு நானாக வாங்கியிருக்கேன். எக்ஸலன்ட், சூப்பர், அமேசிங். அது கீழே விழுந்தாலும் அதுக்கு நான் தான் செலவு பண்ணணும். என்னடா இங்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி நிற்காதடா. இப்போ பாரு மங்காத்தா ஸ்டைல டீலிங் பண்ண மாட்டேன், சந்தில் பூந்து போவேன். ஆமாம், உன் வாழ்க்கை உன் கையில் அந்த வண்டியில் இருக்கு பாரு, அது உண்மைதான். பைபாஸ் இப்படி கூட்டமாக இருக்க பாஸ். ஆஹா, ஸ்டண்ட்டு என்ன பண்ணிட்டாங்களா? ஸ்டண்ட்டு தான் பண்ணியிருப்பேன் அந்த வெயிலில். இதில் பூந்து நம்ம ஸ்டண்ட்டு பண்ணலாமா? ரோடு போகிறாங்க பல்தராமணி. அடா பாவி, நம்ம வண்டி நாஸ்தி வேண்டா. இதாங்க குன்றத்தூர் ரீச் பண்ணிட்டோம். இந்த மோட்டோ விளாக் வேணா சுமாராக போராக இருக்கலாம், ஆனால் அதுக்கடுத்து மோட்டோ விளாக் பண்ண பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காமெடியாக பண்ணுவேன், என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்காவாக பண்ணுறேன். அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. குன்றத்தூர் முருகன் கோயில் தெரியுதா? இங்கே தான் நானும் எங்கள் அம்மாவும் வாரம் வந்துடுவோம். சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, கிளம்பி வந்துனே இருப்போம். இப்போ நம்ம குன்றத்தூரை கிராஸ் பண்ணிட்டு இப்போ வண்டலூர் நோக்கி போறோம். வண்டலூர் போயிட்டு அங்கிருந்து காட்டாங்குளத்தூர் போறோம். இந்த டோல் பேர் என்னடா? வண்டலூருக்கு 6 கிலோமீட்டருக்கு இன்னும். அப்பனா இது என்னடா டோலா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாக்ல எந்த ஊர், எந்த ஏரியா, என்ன லொகேஷன், என்ன ஸ்பாட்னு ஒன்றும் புரியல. அது பாட்டுன்னு போயினே இருக்கும். அது தெரியும், பாயிண்ட் டு பாயிண்ட் தெரியும். இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போனது தெரியும். நடுவில் இருக்க ஊர் தான் எங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன ஊர்னு தெரியலடா. வரதராஜபுரம். எஸ், வண்டலூர் வரப்புறம். இதுக்கு நம்ம கேமராவும் மைக்கும் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணனா ரொம்ப நாளா ஒரே மாதிரி ஹெல்மெட் நான் உட்காந்து ரூம்லேயே பேசிட்டு இருக்கோமா, கண்டிப்பா உங்களுக்கு போர் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவீங்க. அதுக்கு தான் கொஞ்சம் களத்தில் இறங்கி கலக்கும் குமார்னு சொல்லிட்டு இறங்கி கலக்கினது தான் இந்த கலக்கல் குருமா மோட்டோ விளாக். வண்டலூர் வந்துட்டங்க. வண்டலூர், அந்த வண்டலூருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஏரி. காலங்கத்தில் எழுந்து இந்த குளத்து பக்கத்தில் அந்த பறவை பறக்கும், கையில் ஒரு கப், ஒரு காஃபி, ஒரு சன்னு, யாரையோ பார்த்துட்டே ஒரு மாதிரி மார்னிங்கை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். குடிமக்களுக்கு தேவையான குளிர்பானங்கள் வந்துட்டு இருக்கு பின்னாடி. இந்த பக்கம் போனா தாம்பரம், இந்த பக்கம் போனா வண்டலூர். நம்ம வண்டலூர் பக்கம் போறோம். நம்ம தம்பியோட காலேஜ் காட்டாங்குளத்தூர் SRM இந்த பக்கம் தான் இருக்கு. தலைவரே, நீ இருக்கிற தைரியத்தில் நான் வந்துட்டேன். ரிட்டர்ன் நான் எப்படி தலைவரே வர்றது? அதுலயா? ஓகே மணி. இன்னும் ஓகேடா. இதானே வண்டலூர், இதாங்க என்ட்ரன்ஸ். ஓ, ஏதோ கிளாம்பாக்கம் இந்த பக்கமா இருக்கு. இதான் கிளாம்பாக்கமா? கிளாம்பாக்கம் அதை பத்தி தெரியுமே. இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வந்து டிராஃபிக் அப்படியே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நிற்குமாமே. இந்த மவுண்ட் வரத்துக்கு முன்னாடியே ஒரு 4-5 மவுண்ட் நான் ரெடி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பெட்ரோலை ஊற்றிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மவுண்ட் நான் ரெடி பண்ண மவுண்ட்டை வச்சு போயிட்டு கேமரா ஒரு பக்கம் மேலே தூக்கின்னு இருக்கும். இல்லை பைக்கு தெரியாது, இல்லை சுற்றி இருக்க விஷயங்கள் தெரியாது, இல்லை மைக்கு வேலை செய்யாது. இந்த மாதிரி கோளாறாக நடந்துருச்சு. ஒரு 5 மவுண்ட் நானே ரெடி பண்ண உட்காந்து இந்த பைப்பு வாங்கி வந்து கட் பண்ணி நானே ரெடி பண்ணேன். ஒர்க்கட்டால களத்தில் இறங்கினா என் தம்பி கலக்கிட்டா. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கலக்கிட்டான்றது. இந்த மவுண்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. இது என் தம்பியே ரெடி பண்ண ஒரு அற்புதமான மவுண்ட். இங்கேருந்து ஒரு அழுத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் திண்டிவனம். அங்கே போய் ஸ்டண்ட் பண்ண தர்றாரு பாரு. போக்கா பத்திரம்க்கா. மணி, நீ நல்ல வேலை மணி. ஊர்லேருந்து வெளியே காலேஜ் படிக்கிறதால தான் உனக்கு சில நாலேஜ்லாம் வந்திருக்கு. அதுக்குன்னு ஊரில் இருக்கிறவங்களாம் நாலேஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இன்னும் நிறைய விஷயம் தெரியும். வெளில வந்தால் நிறைய விஷயம் தெரிய வரும்ன்றேன். மணி, நாங்கள் அதுக்கு ஜோகோ தானே, அது அந்த ஜோகோ இருக்குது தெரியுமா? நாங்கள் நிறைய ட்ரை பண்ண, வேலை கிடைக்கல. கேம்ஸ் இருக்கும், ஃபுட்டு ஃப்ரீ, வெஹிக்கிள் ஃப்ரீ வீட்டுக்கு போகிறதுக்கு. இதை நான் ஃபோன்லேயே பார்த்து எத்தனை தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியில் வந்து வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ எனக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை. மேலே போகணுமா? SRM இப்படி பண்ணுவாடா? ஆனால் இது உன்னோட உழைப்பு தான் மணி. இது இங்கே நீ வந்து படிக்கிறதுக்கு காரணமே நீ தான், உன்னோட உழைப்பு தான். எங்கடா மணி காலேஜ்? இது உள்ள இருக்கா? ஹாஸ்டல் இதோ இருக்கு. ஹோட்டலா? சி, ஹாஸ்டல்னு போட்டு ஹோட்டல் இருக்கு. எல்லாம் கூடி இருக்குது இதில். இதான் மெயின் கேட்டா? எல்லாம் பணக்கார பசங்க தான் இருப்பாங்களா இங்கே? ஒரு வழியாக தலைவரை ட்ராப் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் விளாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாரும் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஒரு வழியாக தம்பியை வந்து அவன் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். ரூட்டு தெரியலான்னு அவன் சொல்ல போகிறான். இப்போ வந்து நம்ம கிட்ட சொல்லடே சொல்டா சின்ன பையன். எப்படியா போனா? ஸ்ட்ரைட்டா போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா கட்டிங் வரும். சிக்னல் கட்டிங் வரும். அப்படியே இந்த பக்கம் போயிடணும். ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதான். சரி, சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ. ஒரு கிட்டு கீழியாக வட்டா அண்ணங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. சட்டா பார்த்து பத்திரமணி.
பார்த்து போடா. சரி பத்திரம் ஏங்க அவ்வளோதாங்க க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் வீட்டில் தம்பி நம்ம 2 பேரும் அச்சிக்கினாலுமே, என்னதான் வீட்டில் வந்து நம்ம தம்பி நம்மளாம் அச்சிக்கினாலுமே, தம்பி ஹாஸ்டலில் இருக்கான், அவனை விட்டு போக சொல்ல ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. மக்களே, ஒரு வழியா நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். எஸ், எண்டுக்கு வந்துச்சு. ஐயோ, ஒரு வழியா நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் முடிவுக்கு வருது. எஸ், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் மோட்டோ விலாக் ரெகுலராக வரும். ரெகுலராக நான் போகிற மோட்டோ விலாகை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ரைடு வித் சங்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேர்க்குது ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் நம்ம தான்